Hello everyone, I'm Naveen. Welcome to Nanovaje. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துலேருந்து விசில் போடு வீடியோ சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே ஆகணுன்னு வந்துட்டு எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். என்னால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வெளியே போயிட்டு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, டைரெக்டாக வீடியோ பண்ணிடுவோம் தான் வந்துட்டு இப்போ வீடியோ பண்ணிக்கிருக்கேன். ஸோ விசில் போடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த படத்துலேருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி படத்தில் முதல் பாட்டும் கூட சரிங்களா, ஒரு இன்ட்ரோ பார்ட்டி சாங் மாதிரி இருக்கும். பாட்டு வெளியானப்போ அதாவது ரிலிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணப்போ வந்துட்டு பாட்டை பற்றி நிறைய குறைகள் வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸோ பாட்டு பீட்டு சரியில்லை, மிக்சிங் சரியில்லை, ஆடியோ மிக்சிங் சரியில்லை, தளபதியோட வாய்ஸ் வந்துட்டு சிங்க் ஆகலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நிறைய கான்ட்ரவர்சி அந்த பாட்டை சுற்றி இருந்துச்சு. அடுத்தடுத்த பாட்டை சுற்றி இருந்துச்சுங்க சரிங்களா. பட் விசில் போடு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒன்று நினச்சிங்க தேட்டரில். இந்த பாட்டு வேறு வேர்ஷனாக வந்துட்டு மேக் பண்ணி தேட்ரிக்கல் வேர்ஷன் ஒன்று செஞ்சுருந்தாங்க. செம்ம குத்து, செம்ம ஒரு ஃபோக் சாங்காக இருந்துச்சுங்க, ஃபோக் பாட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ லிட்டரலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறப்ப இதை கேட்கும் போது எனக்கு வந்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு மாதிரி சிங்கே ஆகலையே, பீட்டு வேறு மாதிரி இருக்குது, டான்ஸு சிங்க் ஆகலை, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க சரிங்களா. இது ஆனஸ்ட் ஒப்பீனியன் சரிங்களா. 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி நான் படம் பார்க்குறப்போ வந்துட்டு நானே செம்மையாக வைப் பண்ணுங்க. சிங்காவில் அது வேற சரிங்களா. பிகாஸ் வந்து அவங்க அதாவது வந்துட்டு ஷூட்டிங்கில் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பீட்டை வந்துட்டு சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க. லிட்டரலி எனக்கு 2வது 3வதுலாம் பார்க்கும்போது அந்த பீட் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, போக்கிரி படம் வந்துட்டு இன்ட்ரோ சாங் வரும்ல, ஆடுங்கடா என்ன சுற்றி, இந்த பாட்டு வந்துட்டு போக்கிரி பொங்கல் இந்த பாட்டு வரும்ல. ஸோ அது லிட்டரலி அதே பீட் அந்த வைப்லேயே இருந்துச்சு. ஸோ எனக்கு அதை தான் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ செம்மையாக வைப் ஆனிச்சு. பட் டான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால இந்த ஃபோக் பீட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சரிங்களா. பட் எனக்கு கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு டான்ஸு சொல்கிறேன். மேபி அதுக்கு இந்த ஃபோக் பீட்டுக்காக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தா சிங்காக இருக்குமோ என்னமோன்னு தெரில. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சரிங்களா. ஒரிஜினல் வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குத்து வெர்ஷன் வரும்போது வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போவுமே நான் வைப் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம இப்போது விசில் போடு வீடியோ சாங் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்துட்டு ரிலிக்கல் சாங் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இப்போ நம்ம சௌகா தமிழன் அவங்க வந்துட்டு தேட்ரிக்கல் வெர்ஷன் சொல்லிட்டு விசில் போடு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அது ப்ராப்பரான தேட்ரிக்கல் வெர்ஷன் கிடையாது. ஸோ அவங்க ஒரு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டு விசில் போடு ஒரிஜினல் தேட்ரிக்கல் வெர்ஷன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா, வீடியோ சாங். ஓகே கைஸ், okay yes, with countdown 3 2 1 go. இது வரைக்கும் நான் நார்மலா தாங்க இருங்க, பீட் ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது. ஹே பார்ட்டி ஒன்னு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது. டே மப்பிள் அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக். இதே பிட்டு தான். ஹே பார்ட்டி ஒன்னு தொடங்கட்டுமா, அது ரெடி கலப்பட்டுமா, ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. இடி இடிச்சா என் வயசு தான், வெட்டி வெட்டி வெங்கட் பிரபு யூசுகர் குட்டி மக்கத்தான் நம் கூட்டணி, பெஞ்சி பாட்டி விட்டு தான் போமாட்டணி. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு. செம்ம cute reactionங்க. GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, நம்பி நம்பா விசில் அடி என்னோடு. செம்ம சீனு. எனக்கு அப்படியே போக்கிரியை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுதுங்க.
பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ உன் மேல என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ உன் லைஃப அப்பப்போ டீல் பண்ணிக்கோ அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது லாஸ்ட் சட்டு உள்ள வர நம்ம பாட்டி யாரு கேமரா ஃப்ரேம் சூப்பராக இருக்குங்க. தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல மைக்கேல் ஜாக்சன் நான் மூன் வாக்கு மார்லன் பிராண்டோ நான் டான் வாக்கு மாட்டோம் வேணும் நான் தோ வாக்கு உன் பாட்டிக்கு தான் எங்க வாக்கு விசில் போடு விசில் போடு தளபதி பாடே விட மாட்டாங்க. விசில் போடு இதுக்கு ரிகேஷன் சூப்பரா இருக்கும். விசில் அடி என்னோட ஓகே கேஸ், பார்த்துட்டோம். யா, ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு ஒரிஜினல் வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த வேர்ஷன் வந்துட்டு நல்லா இருக்கு, பீட்டாக இருக்கு. பட் வந்து ஃபோக் பிட் வரும்போது இது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. ஒரிஜினல் பீட்டோட இப்போ ஃபோக் வந்துச்சுல, குத்து 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 பீட் வந்துச்சுல, ஸோ அந்த பீட் வந்துட்டு ப்ரீவியஸாக ஒரிஜினல் வேர்ஷனோட வந்துட்டு இந்த பீட் வந்தோன்னா ஸ்லோ ஆச்சு. ஸோ அதே என்ன சொல்லுது, அதே வீடியோ சரிங்களா, அதே அவங்க வந்துட்டு ஒரிஜினல் பாட்டுக்கு வந்துட்டு ஒரிஜினல் வெர்ஷனுக்கு வந்துட்டு என்ன கோரியோகிராஃப் பண்ணுவாங்க, என்ன எடுத்தாங்களோ, பட் பாட்டை மட்டும் மாற்றிட்டு கோரியோகிராஃப் எதுவும் மாற்றலை. ஸோ அதனால வந்துட்டு சிங்க் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் பீட்டு ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் இருந்தால், டைம் இருந்தால், ஸோ வந்துட்டு அவங்க ஒரு வீடியோ சாங் முன்னாடி ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் வெர்ஷனுக்காக இந்த வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டு, குத்து பீட்டுக்காக ஒன்னொன்று வீடியோ சாங் அவங்க பண்ணலாம். அதாவது படத்தில் வைக்கிறதுக்காகவே அந்த சீன்ஸ்லாம் லைக் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கலாம். மேபி புதுசாக கோரியோகிராஃப் வேறு டான்ஸ் கோரியோ பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன். பட் அவங்க டைம் இருக்காது கண்டிப்பாக. அதெல்லாம் ரெண்டு அலைச்சலாக இருக்கும். நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் கொஞ்சம் மட்டும் தான் சிங்க் ஆகலைங்க சரிங்களா. ஏன்னா வந்துட்டு டான்ஸ் செம்ம ஸ்பீடாக இருக்குங்க. 3 பேரும் 3 விதமாக அவங்கவுங்க ஸ்டைலில் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க சரிங்களா. அது சொல்லவே தேவையில்ல. பீட்டு நல்லா இருந்துச்சு. ஆடியோ மிக்சிங் எதெல்லாம் குறைய சொன்னாங்களோ அதெல்லாம் போட்டு வரண்டா, மறுபடியும் தேட்டரில் பாருங்கடா வெடிக்கட்டும்ட்டு சொல்லிட்டு நம்ம யுவன் வந்துட்டு கொளுத்தி போட்டிருக்காருங்க. ஸோ ஆடியோ மிக்சிங்லாம் செம்மையாக பக்காவாக இருக்குது. பாட்டு குத்துட்டாங்க, தேட்டர்லேயே செம்ம குத்தாட்டம் ஆடினாங்க நம்ம பசங்களாம், நம்ம தளபதி வேரியன்ஸ்லாம். ஸோ என்னெல்லாம் ஆட முடியல. ஸோ ஃபுல்லாக தேட்டர் முன்னுக்கு நின்று எல்லாம் ஒரு குத்து போட்டாங்க. ஸோ பீட்டு ஸ்லோவாக இருந்தாலும் பட் குத்து போடுற மாதிரி ஒரு பீட்டு சரிங்களா. மற்றபடி எதுவுமே இல்லை, குறை சொல்றதுக்காக எதுவுமே கிடையாது. சூப்பராக இருந்துச்சுங்க சரிங்களா. ஸோ இந்த பாட்டில் எனக்கு என்ன சர்ப்ரைஸாக ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு, பாட்டு தளபதி மட்டும் பாடலைங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 வயசும் பாடியிருக்காங்க. சாரி 3 வயசு நம்ம தளபதி. ஸோ டோட்டலாக 4 வயசு நம்ம தளபதி, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு அண்ட் வந்துட்டு பிரேம்ஜி. ஸோ பிரேம்ஜி வந்துட்டு கொஞ்சம் அந்த டப்பாங்குத்து சொல்லுதான் எல்லாம் பாடியிருப்பாரு, சில லைன்ஸ் பாடியிருப்பாரு. நம்ம வெங்கட் பிரபுவும் லைன் பாடியிருப்பாரு. 3 பேர் சேர்ந்து ஒரு லைன் பாடியிருப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கொலபரேட் பண்ணி ஒரு சாங்கை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு வெங்கட் பிரபு கேங் பார்ட்டி சாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பிட்டு. கண்டிப்பாக ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ போடுங்க பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ சாங் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா, ஸோ உங்கள் கருத்தை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன்.
தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.